Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டாஸ்மாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது தொடர்பாக மேல்முறையீட்டு செய்யப்பட்ட மனு மீது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகத்தின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், விவரம். வணக்கம் பிரகாஷ். டாஸ்மாக் அலுவலகத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்க. அதற்கு எதிராக டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழ்நாடு அரசாங்கமும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்கு தற்போது விசாரிக்கப்பட்டு வருகிறது. அதுல தமிழக அரசு தரப்புல அமலாக்கத்துறை மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. அதாவது பெண் அதிகாரிகளை நைட்டெல்லாம் விசாரணை பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமான ஆவணங்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இது சரியில்லை அப்படின்னு தமிழக அரசு தரப்புல வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப நீதிபதிகள் அமலாக்கத்துறையை பார்த்து இந்த விசாரணை கூட்டாட்சிக்கு எதிரானதுன்னு தமிழ்நாடு அரசாங்கம் குற்றம் சாட்டுகிறது. மாநில அரசு உரிய முறையில் விசாரணை நடத்தல அப்படின்னு சந்தேகம் எழுந்தாலே உடனடியாக அமலாக்கத்துறை அந்த விவகாரத்துல தலையிடுமா, சட்டம் ஒழுங்கு யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்புறாங்க. அதற்கு அமலாக்கத்துறை பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாஸ்மாக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஊழல் பெரிய அளவுல நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு. குறிப்பா மாவட்ட அளவிலான டாஸ்மாக் மேலாளர்கள் இதுல மிகப்பெரிய ஊழலை நடத்தி இருக்கிறாங்க. டாஸ்மாக் கடையில எம்ஆர்பியை விட அதிக கட்டணத்தை வாடிக்கையாளர்கள் சேர்ந்து ஊழியர்கள் வசூலிக்கிறாங்க. மேலும் அனுமதிக்கப்படாத வெளிநாட்டு மதுபானங்களை கூட டாஸ்மாக் கடையில ஊழியர்கள் விற்கிறாங்க. இதுல எல்லாம் லஞ்ச பணம் பெரிய அளவுக்கு விளையாடுது. இந்த லஞ்ச பணம் எல்லாமே மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸுக்கும் தொடர்ந்து ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. தினந்தோறும் நடக்கும் நடைமுறையாக இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டாஸ்மாக்ல நாள்தோறும் ஊழல் நடக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை வைக்கிறாங்க. கணக்குல வராத பணம் டாஸ்மாக் கடையில இருந்து நாங்க எடுத்திருக்கிறோம், கைப்பற்றப்பட்டிருக்கு. மாவட்ட மேலாளர்களுடைய அலுவலகங்கள்லயும் பணம் சுத்தி இருக்கு. இதுல மூல வழக்கை மட்டும்தான் தமிழ்நாடு விசாரிக்குது. அதுலயும் 36 வழக்குகளை சீக்கிரம் முடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவ்வளவு குறுகிய காலத்துல இத்தனை வழக்குகள் எப்படி முடித்து வைக்கப்பட்டது, இதன் மூலம் முறையான விசாரணை நடக்கல அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறதுன்னு அமலாக்கத்துறை தரப்புல சொல்றாங்க. மேலும் டாஸ்மாக் அலுவலகத்துல மண்டல ரீதியான அதிகாரிகள் ஏராளமான அளவில் லஞ்சம் பெற்று பணியாளர்களை நியமிக்கிறாங்க. அந்த முறைகேடும் நடந்திருக்கிறது. இப்படி ஒரு மாபெரும் முறைகேட்டை எப்படி வெறுமனே கண்டுக்காம போறது, சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை மட்டும்தான் நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு நீதிபதிகள் இரண்டு தரப்புலையும் பல்வேறு கேள்விகளை எழுப்புறாங்க. இதெல்லாம் முடிந்த பிறகு வழக்கு பிற்பகல் 2:30 மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.